இந்த வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணலாம்னு நினைச்சா ஒரு விஷயம் நினைச்சு பாரு. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனை பேர் உன்னை சாதாரணமா எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் உன் கனவுகளை சிரிச்சு தள்ளியிருக்காங்க, நீ இதுக்கு லாயக்கில்லைன்னு எத்தனை முறை உன் முகத்திலேயே சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் இன்னும் நடக்க போறதா, இல்லை இப்போதே இதுக்கு முடிவு வைக்க போறீங்களா? அதுதான் இன்றைய கேள்வி. இந்த உலகத்துல 2 வகை மனிதர்கள்தான். ஒரு வகை அடிக்கடி அடிபட்டு அவமானப்பட்டு என் விதி இப்படிதான்னு நினைச்சு வாழறவர்கள். இன்னொரு வகை யாராலும் தொட்டா கூட குலுங்காதவர்கள். அவங்கள பார்த்தா உலகமே கொஞ்சம் பயப்படும். இன்றைய வீடியோல அந்த 2வது வகையில எப்படி போறதுன்னு நான் உனக்கு சொல்ல போறேன். இந்த 15 கொள்கைகளை நீ உண்மையா ஃபாலோ பண்ணினா யாராலும் உன்னை அசைக்க முடியாது. விதி 1. உன்னை நீ குறைவாக மதிக்காதே. உண்மைய சொல்லட்டுமா, இந்த உலகத்துல உன்னை முதல்ல தோற்கடிக்கிறவன் வேற யாரும் இல்ல, நீயேதான். எனக்கு இது வராது, நான் அவ்வளோ பெரியவன் இல்ல, என்னால முடியாது, இந்த 3 சென்டென்ஸ் தான் உன் வாழ்க்கையையே லாக் பண்ணி வச்சிருக்கு. நீ உன்னை எவ்வளவு மதிக்கிறியோ அவ்வளவுதான் உலகமும் உன்னை மதிக்கும். நீ உன்னை சீப்பா ட்ரீட் பண்ணினா மற்றவர்கள் லக்ஸரியா ட்ரீட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா இல்ல. முதல்ல உன் மைண்ட்ல இருந்து நான் சாதாரணவன்னு நினைக்கிற தாட்டை டெலீட் பண்ணு. அப்புறம்தான் நெக்ஸ்ட் லெவல் ஆரம்பம். விதி 2. எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்காதே. நீ ஏதாவது முடிவெடுத்தா உடனே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவியா? அது இல்ல, அது அப்படி இல்ல, நான் சொல்றது என்னன்னா, அப்போ ஒரு விஷயம் கிளியர், நீ இன்னும் உன் முடிவுக்கு நீயே நம்பிக்கை வைக்கல. ஸ்ட்ராங் பீப்புள் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, அவங்க ஆக்ஷன்ல ஆன்சர் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சா நீ மெதுவா பர்மிஷன் கேட்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவ. உன் வாழ்க்கை உன்னோடது, அதுக்கு அப்ரூவல் ஸ்டாம்ப் யாரிடமிருந்தும் தேவையில்லை. விதி 3. உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண விடாதே. உன்னை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நீ கவனிச்சிருக்கியா? உன் பயம், உன் பழக்கம், உன் கம்ஃபர்ட் ஜோன், இவையெல்லாம் தான் உன் வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல். நீ எதுக்கு பழகிட்டியோ அதுக்கு அடிமையா மாறிடுவ. அடிமையா மாறினா டெசிஷன் உன் கையில இருக்காது. ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா முதல்ல கண்ட்ரோல் உன் கைக்கு வரணும். மனசு மேல, பழக்கம் மேல, சோம்பேறித்தனம் மேல. விதி 4. உன் வேல்யூவை குறைக்காதே. நீ எப்பவாவது ஃப்ரீயா ஹெல்ப் பண்ணி, ஃப்ரீயா டைம் கொடுத்து, ஃப்ரீயா எஃபர்ட் போட்டு, பிறகு அவன் எதுவும் மதிக்கலன்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? அதுக்கு காரணம் உனக்கு தெரிஞ்சா ஷாக் ஆகும். நீ உன் வேல்யூவை நீயே ஃப்ரீயா கொடுத்தா மற்றவர்கள் ஏன் மதிப்பாங்க? கோல்ட ரோட்ல போட்டா அது ஸ்டோன் மாதிரி தான் தெரியும். உன் டைம், எனர்ஜி, ஸ்கில், இது எல்லாம் வேல்யூபிள். அதை எல்லாருக்கும் த்ரோ பண்ணாதே. 5. அவமானத்தை இக்னோர் பண்ணாதே, லெசனா மாற்று. உன்னை யாராவது அவமானப்படுத்தினா நீ என்ன பண்ணுவ? சைலண்டா இருந்துடுவியா அல்லது உள்ளே எரிய ஆரம்பிச்சிடுமா? அந்த மொமெண்ட் தான் உன் ஃபியூச்சர் டிசைட் பண்ணுது. ஸ்ட்ராங் பீப்புள் ரிவெஞ்ச் எடுக்க மாட்டாங்க, அவங்க அப்கிரேட் ஆகிடுவாங்க. அவமானம் வந்தா அது கர்ஸ் இல்ல, அது ட்ரெய்னிங். அந்த வலியை ஃபியூவலா மாத்திக்கிட்டா அதே மக்கள் நாளைக்கு உன் முன்னாடி நிக்க வேண்டிய நிலை வரும். இங்க வரைக்கும் கேட்டுட்டு இன்னும் வீடியோ பாக்குறேன்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், உனக்கு உள்ளே ஃபயர் இருக்கு. அடுத்த பிரின்சிபிள்ஸ்ல அந்த ஃபயரை வெப்பனா மாத்துறேன், ரெடியாயிரு. விதி 6. எல்லாரையும் நம்பாத. உன் வாழ்க்கை பிளான் எல்லாம் நீ எத்தனை பேருக்கு சொல்லியிருக்க? இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவங்க தான் என் சப்போர்ட்னு நினைச்சவங்க தான் கடைசியில ஃபர்ஸ்டா கைவிட்டிருப்பாங்க. இதுதான் பிட்டர் ட்ரூத். ட்ரஸ்ட் கொடுக்கறது தப்பில்ல, பிளைண்ட் ட்ரஸ்ட் கொடுக்கறது தான் டேஞ்சர். எல்லோரும் உன் சக்சஸுக்கு கிளாப் பண்ண மாட்டாங்க. சில பேர் உன் ஃபாலுக்கு வெயிட்டிங்ல இருப்பாங்க. அதனால உன் நெக்ஸ்ட் மூவ், உன் ரியல் பிளான், உன் வீக் சைடு, இது எல்லாம் எல்லாருக்கும் ஓபன் பண்ணாத. விதி 7. இமோஷனல் வீக்னஸ் காட்டாத. நீ உடைந்திருக்கும்போது யாராவது உன் கண்ணீரை வெப்பனா மாற்றினதுண்டா? அப்பதான் புரியும் இந்த உலகம் சாஃப்ட் பீப்புளுக்கு சேஃப் பிளேஸ் இல்லைன்னு. உள்ளே ஃபீல் பண்ணு, வெளியே ஷோ பண்ணாத. இமோஷனலா பிரேக் ஆனா டெசிஷன் வீக் ஆகும். ஸ்ட்ராங் பீப்புள் கிரை இன் பிரைவேட், ஃபைட் இன் பப்ளிக். உன் பெயினை ஸ்டேஜ்ல காட்டாத, அதை ஸ்ட்ரெங்தா மாற்று. விதி 8. உன் சர்க்கிள் உன் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். ஒரு கேள்வி, நீ டெய்லி யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற? கம்ப்ளைண்ட் பண்றவங்களோடா, ட்ரீம் பேசுறவங்களோடா? உன் லைஃப் நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு ஆன்சர் இதே கேள்வியில இருக்கு. லோ மைண்ட் செட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா உன் எனர்ஜி ட்ரெயின் ஆகும். ஹை மைண்ட் செட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா உன் திங்கிங் அப்கிரேட் ஆகும். நீ யாரோட நடக்கிறியோ அவங்களோட ஸ்பீடு தான் உன்னையும் இழுத்துட்டு போகும். ராங் சர்க்கிள் ஈக்குவல்ஸ் டு ஸ்லோ டெத். விதி 9.
அதிகம் பேசாத, ஸ்மார்ட்டா பேசு. ஒரு மனிதன் அதிகம் பேசினா அவன் புத்திசாலின்னு நினைக்கிறியா? இல்ல, அவன் ரகசியங்களை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றவன். லெஸ் டாக் மோர் பவர். நீ அதிகம் பேசினா மக்கள் உன்னை ரீட் பண்ணிடுவாங்க. குவாய்ட் பீப்புள் ஆல்வேஸ் நோ மோர் தேன் தே ஷோ. உன் சைலன்ஸ்ல தான் உன் டேஞ்சர் ஹைட் பண்ணியிருக்கு. விதி 10. டிசிப்ளின் இல்லாம ரெஸ்பெக்ட் வராது. மோட்டிவேஷன் இருக்கும்போது தான் ஒர்க் பண்றியா? அப்போ நீ இன்னும் ஃபீலிங்க்கு அடிமை. வின்னர்கள் ஃபீலிங்கை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சிஸ்டமை ஃபாலோ பண்ணுவாங்க. டிசிப்ளின் இல்லாம சக்சஸ் இல்யூஷன். டெய்லி ரூட்டீன், ஸ்லீப் டைம், ஒர்க் டைம், ட்ரைனிங் இது எல்லாம் லூஸ் இருந்தா லைஃப் லூஸ் ஆகும். ரெஸ்பெக்ட் வேண்டுமென்றால் முதலில் நீ உன்னையே ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது டிசிப்ளின்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இப்ப வரைக்கும் நீ கேட்ட பிரின்சிபிள்ஸ் ஈஸி இல்ல, ஆனா பவர்ஃபுல். இது எல்லாம் கேட்டு நாளைக்கு பண்ணலாம்னு சொன்னா நீ இன்னும் ஓல்டு வெர்ஷன்ல தான் இருப்ப. சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகணும்னா டெசிஷன் இப்பவே எடு. இந்த வீடியோ முடிவில் நான் சொல்ல போற பிரின்சிபிள் தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் மாஸ்டர் கீ. அது தெரிஞ்சா உன் மைண்ட் செட் பர்மனன்ட்லி ஷிஃப்ட் ஆகும். அதனால ஸ்கிப் பண்ணாத. விதி 11. யாரிடமும் டிபெண்ட் ஆகாதே. உன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்தா யாராவது வந்து சேவ் பண்ணுவாங்கன்னு நீ இன்னும் நம்புறியா? இந்த உலகத்துல ஹீரோ உனக்கு நீயே தான். டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சா கண்ட்ரோல் போயிடும். ஹெல்ப் அக்செப்ட் பண்ணு, ஆனா வாழ்க்கைய அவுட் சோர்ஸ் பண்ணாத. உன் பிரச்சனைய சால்வ் பண்ணும் ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோடதே. விதி 12. அண்டர் எஸ்டிமேட் பண்றவர்களை இக்னோர் பண்ணு. நீ இதெல்லாம் பண்ண முடியாது, உன் லெவல் அது இல்ல. இந்த சென்டென்ஸ் உன்னை உடைக்குமா அல்லது உன்னை அப்கிரேட் பண்ணுமா? ஆன்சர் கொடுக்க பெஸ்ட் வே சக்சஸ். டிபேட் பண்ணாத, எக்ஸ்பிளைன் பண்ணாத, குவாய்ட்டா பில்ட் பண்ணு, லவுடா வின் பண்ணு. அப்போ பேசினவங்க எல்லாம் அமைதியா போயிடுவாங்க. விதி 13. பெயினை பவரா மாற்று. உன் வாழ்க்கையில நடந்த வர்ஸ்ட் மெமரி எது? அது உன்னை டிஸ்ட்ராய் பண்ணுதா அல்லது உன்னை டேஞ்சரஸ் ஆக்குதா? பெயின் எய்தர் பிரேக்ஸ் யூ ஆர் பில்ட்ஸ் யூ. வினர்ஸ் யூஸ் பெயின் as fuel, losers யூஸ் பெயின் as எக்ஸ்கியூஸ். உனக்கு நடந்த எல்லாமே ட்ரைனிங் தான். கொஸ்டின் ஏன் எனக்கு இல்ல, கொஸ்டின் இதிலிருந்து நான் என்ன ஆக போறேன். விதி 14. பேஷன்ஸ் பிளஸ் ரைட் அட்டாக் டைமிங். எல்லா போரும் உடனே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. சில போர்களுக்கு வெயிட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணணும். ஸ்மார்ட் பீப்புள் ரஷ் பண்ண மாட்டாங்க, ரெடியான பிறகே மூவ் பண்ணுவாங்க. டைகர் கூட ஜம்ப் பண்ண முன்னாடி சைலண்டா வெயிட் பண்ணும். உன் டைம் வரைக்கும் பில்ட் பண்ணு, ஷார்பன் பண்ணு, அப்போ ஸ்ட்ரைக் டெட்லி ஆகும். விதி 15. முழு வலிமையை எல்லோருக்கும் காட்டாத. நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. டேஞ்சரஸ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட்டட். ஃபுல் பவர் ரிவீல் பண்ணினா மக்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. சைலண்டா க்ரோ பண்ணு, சடனா ஷாக் கொடு. சர்ப்ரைஸ் இஸ் த ஸ்ட்ராங்கெஸ்ட் வெப்பன். இப்போ உனக்கு 15 கொள்கைகள் இருக்கு, ஆனா உண்மை என்ன தெரியுமா? கேட்கிற 1000 பேர்ல 10 பேர் தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தர் தான் கன்சிஸ்டன்ட் இருப்பாங்க. அந்த ஒருத்தரா நீ இருக்க போறியா? இந்த உலகம் உனக்கு ஈஸி பாத் கொடுக்காது, ரெஸ்பெக்ட் கிஃப்டா தராது, சான்ஸ் தேடி வந்து கதவை தட்டாது. நீ தான் போய் அதை பிடுங்கி எடுக்கணும். இன்னும் நீ சைலண்டா சஃபர் பண்ண போறியா இல்ல இந்த நாளை உன் கம்பேக் ஸ்டார்ட் டேயா மாற்ற போறியா? டெசிஷன் இப்போ எடு, இன்னைக்கு எடு, இப்போவே எடு. நீ உன் வாழ்க்கைய சீரியஸா சேஞ்ச் பண்ணணும்னா இந்த சேனலை இக்னோர் பண்ண முடியாது. ஏனென்றால் இங்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்த ஃபயர் மைண்ட் செட்டை டெய்லி ஃபீட் பண்ணிக்கோ. ஏனென்றால் பலவீனமானவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, புத்திசாலிகள் டாமினேட் பண்ணுவாங்க. நினைவில் வை, உன்னை யாரும் அசைக்க முடியாது, நீ உன்னை நீதான் அசைக்க விடலேன்னா. இது மோட்டிவேஷனல் வீடியோ இல்ல, இது வார்னிங். ஃப்ரம் டுடே, either you rise or the world will keep using you. Choice is yours.